அமெரிக்க வீரர்கள் உயிரிழப்பு, மோதலில் ஹிஸ்புல்லா இணைவு, ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்திய தாக்குதலுக்கு பின்னர் மத்திய கிழக்கில் பதற்றம் தீவிரமடைந்துள்ளது. இதுவரை குறைந்தது 3 அமெரிக்க ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் நூற்றுக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதாக ஈரான் தரப்பிலிருந்து உறுதி செய்யப்படாத தகவல்கள் வெளிவருகின்றன. இந்த சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளில் மேலும் அமெரிக்க உயிரிழப்புகள் ஏற்படக்கூடும் என்று ஒப்புக்கொண்டுள்ளார். அமெரிக்கா தாக்குதல் தொடங்கியதற்கு காரணமாக ஈரானிலிருந்து உடனடி அச்சுறுத்தல் இருந்ததாக வெள்ளை மாளிகை தெரிவித்திருந்தது. ஆனால் பின்னர் பென்டகன் அதிகாரிகள் இஸ்ரேல் முதலில் தாக்காத வரை அமெரிக்க படைகளை ஈரான் குறிவைக்க திட்டமில்லை என காங்கிரஸ் பணியாளர்களிடம் விளக்கம் அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இது நிர்வாகத்தின் முந்தைய கூற்றை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. இதற்கிடையில் ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத அமைப்பு ஹிஸ்புல்லா மோதலில் நேரடியாக இணைந்துள்ளது. இஸ்ரேல் ராணுவ தளத்தை குறிவைத்து ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் செலுத்தியதாக ஹிஸ்புல்லா அறிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த அமைப்பு மேற்கொண்ட முதல் பெரிய ராக்கெட் தாக்குதல் இதுவாகும். ஈரானின் உச்ச தலைவர் அயாத்துல்லா அலி கொமேனி கொல்லப்பட்டதற்கான பதிலடி என அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதல்கள் உலகளாவிய அளவில் தாக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் எண்ணெய் உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சர்வதேச விமான சேவைகள் தடுமாறியுள்ளன. மோதல் தொடங்கியதிலிருந்து வர்த்தக நாளில் எண்ணெய் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளன. அதே நேரத்தில் பங்குச்சந்தை எதிர்கால வர்த்தகங்கள் சரிவை சந்தித்துள்ளன. மொத்தத்தில் இந்த மோதல் பிராந்தியத்தையே அல்ல, உலக பொருளாதாரத்தையும் பாதிக்கும் நிலையில் உள்ளது. நிலைமை எவ்வாறு மாறும் என்பது உலக நாடுகளின் அடுத்த கட்ட முடிவுகளை பொறுத்தே அமையும். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.